நடவடிக்கைகள் என்பது அதிமுக தலைமை எடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து உச்சபட்சமாக அதிமுகவினுடைய பொதுக்குழுவில் இருந்து நீக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவருடன் அவர் நேரில் சென்று சந்தித்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக கடந்த தேவருடைய ஜெயந்தி விழாவின் பொழுது அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் மற்றும் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை நேரில் சந்தித்தார். அதே போன்று சசிகலா அவர்களையும் நேரில் சந்தித்திருந்தார். அவர்களுடன் சந்தித்திருந்த அந்த சந்திப்பு என்பது ஒரு மரியாதை நிமித்தமாக அந்த நிகழ்வின் பொழுது ஏற்பட்ட சந்திப்பாக சொல்லப்பட்டாலும் அவர் மீது நடவடிக்கையை கட்சி ஒழுங்கு ரீதியான நடவடிக்கையாக எடுத்திருந்தது. இதனால் செங்கோட்டையன் கட்சியினுடைய அடிப்படை சட்ட உறுப்பினர் பொறுப்பில் இருந்து முதற்கொண்டு நீக்கி வைக்கப்பட்டிருந்தார். அதற்கு முன்னதாக அவர் பேட்டி கொடுத்திருந்த பொழுதே அவர் மாவட்ட பொறுப்பாளர் என்ற பொறுப்பிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டிருந்தார். கட்சியினுடைய அமைப்பு செயலர் என்ற பொறுப்பிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டிருந்தார். வெறும் உறுப்பினராக மட்டும்தான் தொடர்ந்து வந்தார். ஆனால் அப்பொழுதும் கட்சியில் பிரிந்து சென்றவர்களை சேர்க்க வேண்டும் என்ற தனது கருத்தில் உறுதியாக இருப்பதாகவும் தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது, அதற்குள்ளாக முடிவெடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேசி வந்தார். அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் தான் அப்படியெல்லாம் எந்த ஒரு கெடுவும் விதிக்கவில்லை, 10 நாட்களில் முடிவெடுக்கலாம் என்று சொன்னேன் என்று அவர் போகிற போக்கில் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிவிட்டு சென்றார். அதற்கு பிறகாகத்தான் அவர் சென்று டிடிவி தினகரனை சந்தித்தது, ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்தது என்று அவருடைய அரசியல் நகர்வுகள் இருந்தது. இந்த சூழல்ல செங்கோட்டையன் அடுத்து என்ன செய்வார் என்று ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருந்த சூழல்ல அவர் கட்சியினுடைய அடிமட்ட உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது செங்கோட்டையன் தனது சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பையும் ராஜினாமா செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாளை தினம் விஜய் முன்னிலையில தன்னை தாவேகாவில் அவர் இணைத்துக் கொள்ள இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் கூட வெளியாகி இருக்கிறது. இந்த சூழல்ல அமைச்சர் சேகர் பாபு இன்றைய தினம் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இல்லத்திற்கு நேரில் சென்று செங்கோட்டையனை சந்தித்து பேசியதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் செங்கோட்டையன் இன்றைய தினம் ராஜினாமா செய்வதற்காக சென்னை தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்கிறார். அங்கு சபாநாயகர் அப்பாவை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார். இந்த கடிதம் வழங்கியதற்கு பிறகாக உள்ளே இருந்த ஊடகத்தினர் அனைவரும் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் சேகர் பாபு சபாநாயகருடைய அறைக்கு சென்றிருக்கிறார். இந்த சந்திப்பு என்பது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக ஏற்பட்டிருக்கிறது. ஏனெனில் செங்கோட்டையன் இன்னும் தனது வாய் திறந்து தான் தாவேக்கால் இணைவது குறித்தான எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அது தொடர்பான கேள்விகளுக்கும் இன்றும் ஒரு நாள் பொறுத்திருங்கள் என்றுதான் பதிலளித்திருக்கிறார். இந்த சூழல்ல அமைச்சர் சேகர்பாபு சென்று சந்தித்திருக்கிறார். சேகர்பாபு சந்திப்பதற்கான நோக்கம் என்பது, சேகர்பாபு ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர். அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு சென்று சட்டமன்ற உறுப்பினரானால் அதற்கு பிறகாக அமைச்சராக ஆகி திமுகவினுடைய அமைச்சரவையில் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு அமைச்சராகவும் சேகர்பாபு இருக்கிறார். அதே நேரத்தில் அதிமுகவில் இருந்து வெளிவந்தவர்கள ரீசெண்டா வெளில வந்து அமைச்சரானவர் என்ற நிலையிலும் அவர் இருக்கிறார். இந்த சூழல்ல அவர் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையனிடம் பேசியதற்கு குறித்தான காரணங்கள் என்ன பேசினார் என்ற விவரங்கள் எல்லாம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. ஆனால் இந்த அரசியல் நேரங்களில் அவருடைய சந்திப்பு என்பது ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக அதிமுகவிலிருந்து வெளியேறக்கூடியவர்கள், அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள் திமுகவில் ஐக்கியமாகிறார்கள். அண்மையில மனோஜ் பாண்டியன் வரையிலும் வெளியேறியவர்கள் அனைவருமே அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள். அங்கிருந்து அவர்கள் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். குறிப்பாக ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தவர்கள் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல்ல அதிமுகவிலிருந்து தற்பொழுது நீக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் அவருடைய கட்சி தாவலுக்கு செல்வார் என்று சொல்லப்பட்ட நிலையில தான் தனது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் என்ற பொறுப்பை இன்றைய தினம் ராஜினாமா செய்திருக்கிறார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை அவர் ராஜினாமா செய்ததன் மூலமாக இனி அவர் அதிமுகவில் தொடரப்போவது இல்லை என்பது மறைமுகமாக அவர் இந்த உலகிற்கு தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் அதிமுக இல்லாத சூழல்ல எங்கு செல்வார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஆனால் தற்போதைய சூழல்ல தாவேகாவினுடைய தகவல், விஜய் முன்னணியில நாளை தினம் பனையூர் கட்சி அலுவலகத்துல செங்கோட்டையன் அவர்கள் தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜய் இதுவரையிலும் கட்சி தொடங்கியதிலிருந்து விமர்சிக்கக்கூடிய விமர்சனங்கள் என்பது முழுக்க முழுக்க திமுகவையும் திமுகவுடைய தலைவர்கள் நோக்கி தான் இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவினுடைய எந்த ஒரு மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் குறித்தோ ஜெயலலிதா குறித்தோ அவர் எந்த ஒரு கருத்துக்களும் தெரிவிக்காமல் இருக்கிறார். அதுவும் குறிப்பாக எம்ஜிஆரை தனது ஒரு வழிகாட்டியாகவும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். 1972 கட்சி தொடங்கியதுக்கு பிறகாக எம்ஜிஆர் சந்தித்தது போது எப்படி ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்ததோ அதே போன்று இப்பொழுதும் ஒரு அரசியல் மாற்றம் நிகழும் என்று சொல்லும் அளவுக்கு எம்ஜிஆருடைய சீடராகவே தன்னை விஜய் முன்னிறுத்தி வருகிறார். இந்த சூழல்ல செங்கோட்டையனுக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய பொதுச் செயலருடன் ஏற்பட்ட முரண்பாடு என்பது அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டுவரப்பட்ட திட்டமான கொங்கு மண்டல பிரதான திட்டமான அந்த திட்டங்களுடைய செயல்பாடுகளுக்காக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக அதிமுக பொதுச் செயலாளருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தப்பட்டிருந்தது. அந்த பாராட்டு விழாவின் பொழுது அந்த மேடையில முழுக்க அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய படங்கள் மட்டுமே இருந்தன.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.